இங்க வந்து நபர் பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில போகும்போது அங்க ஏதோ ஒண்ணு வித்தியாசமா வந்து பாக்குறாரு. ஏன்னா அதுன்னு பார்த்தா ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய செயினானது பாத்தீங்கன்னா கடலோட ஆழத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு செயின் மட்டும் தான் இப்படி இருக்குதுன்னு நினைச்சா இதே மாதிரி நிறைய செயின்கள் பாத்தீங்கன்னா கடலோட ஆழத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்த அடுத்த செகண்ட் இவருக்கு ஹார்ட் பீட் ஆனது ரொம்பவே அதிகமா துடிச்சு கடலுக்கு மேல வந்து வந்துடுறாரு. மேல வந்து பார்த்தா அங்க மிகப்பெரிய அளவு ஒண்ணு பாத்தீங்கன்னா அவரோட கண்ணு முன்னாடி வந்து வந்துட்டு இருக்கு. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்மால் டாங்கி ஒண்ணு பறந்த மாதிரி நின்னுட்டு இருக்கு. சோ அந்த ஒரு டாங்கி பாத்தீங்கன்னா அவரை அங்கிருந்து தூக்கிட்டு போக செய்யுது. அங்கிருந்து கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா சட்டையை பொழிஞ்சு போட்டுட்டு இருக்கும்போது சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்து அவர் கீழே பார்த்தா அந்த ஒரு சங்கிலியானது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய திமிங்கலத்தோட உடம்புல சுத்தி இருக்கிறத வந்து கவனிக்கிறாரு. அந்த ஒரு திமிங்கலம் இப்ப இவனை பார்த்து அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்துக்குன்னு சொல்ற விதமா அப்படி கண்ணீர் பாத்தின விட ஓசிக்குது. அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தோணுது. அந்த திமிங்கலத்தோட நோஸ்குள்ள பாத்தீங்கன்னா அப்படி பறந்து போய் உள்ள டச் பண்ணிக்கிட்டே வந்து போறாங்க. இதனால அதுக்கு தும்மலானது வந்து ஏற்படுது. அப்படி தும்மும் போது அந்த செயினில பாத்தீங்கன்னா அப்படியே கலண்டு விலக ஓசிஞ்சிருது.